ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் பேச போகிறது ஒர்க்கிங் விமென் வர்சஸ் ஹோம் மேக்கர்ஸ். இதில் யாரோட லைஃப் நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னியோட வீடியோ. ஒரு ஒர்க்கிங் விமனோட லைஃப் எப்படி இருக்கும்? காலையில் எந்திரிச்சோமா, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுமா, கடகடன்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப அந்த 6:30, 7க்கு திரும்ப வந்து திரும்ப டின்னர் பண்ணணும். கொஞ்ச நேரம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப படுக்க போகணும். ஸோ திஸ் இஸ் த நார்மல் ரூட்டீன் ஆஃப் அ ஒர்க்கிங் விமன். இதுவே ஒரு ஹோம் மேக்கரோட லைஃப் எப்படி இருக்கும்? நினச்சி பாருங்க. மார்னிங் எந்திரிச்சோமா, லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோமா, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, அவங்கள அனுப்பிட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறது, துணியை க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணோமா, குழந்த திரும்ப வந்ததா, குழந்தைக்கு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தோமா, மத்தியானத்தில் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஏதோ ரெஸ்ட் எடுத்தோமா, திரும்ப ஈவினிங்கில் எழுந்திரிச்சு திரும்ப ஈவினிங்கில் டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே கடகடன்னு டின்னர் பண்ண போகிற மாதிரி இருக்கும். இவங்களும் டயர்டாகி நைட்டு படுத்து தூங்கிருவாங்க. ஒரு ஒர்க்கிங் விமன் கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, "ஹோம் மேக்கர்ஸோட லைஃப் பரவாயில்லங்க. கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கிது." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, "எல்லாமே செகண்ட்ரிங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது." அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கிங் விமனை பற்றி சொல்லுவாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரோட லைஃப் ஈஸி? யாரோட லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்? என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ஹோம் மேக்கரோட லைஃப் தாங்க ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹோம் மேக்கர் வந்து ஃபுல் டே வேலை பார்த்துட்டு ஈவினிங் டயர்டாக இருப்பாங்க. ஆனால் அப்பவும் ஆசையோடு இருப்பாங்க, என் குழந்த வரும், இல்லை வந்து என் ஹஸ்பண்ட் வருவார், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஹஸ்பண்டோ இல்லை குழந்தையோ வந்தோடனே, "உனக்கு என்னம்மா, நீ வீட்டில் சும்மா இருப்பா, எனக்கு டயர்டாக இருக்குது" அப்படிம்பாங்க. அது வந்து நான் சும்மா இல்லையே, நான் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆஃபீஸ் போகிறது கஷ்டம் கிடையாதுங்க. வீட்டு வேலை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை ஃபுல் டே ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியணும். சிமிலராகவே இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுக்குள்ளவே இருப்பாங்க. ஏன்னா இது நம்மளோட அந்த பிஹேவியர்னால, "என்னம்மா நீ ஃபுல் டே பண்ண" அப்படிங்கிறதுனால அவங்க அமைதியாகவே இருப்பாங்க. இது போக அவங்க வந்து அவங்களுக்கு சோஷியல் லைஃபே இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சிம்பத்தட்டிக்கான ஸ்டேட். என் இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஐ ஃபீல் இதனால கூட ஒரு ஐயோ இல்லை ஒர்க்கிங் விமனாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஒரு ஃபைனல் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஹோம் மேக்கர் ஒர்க்கிங் விமன் கேன் டேக் அ பிரேக். இன்றைக்கி என்னால் முடியலை, இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, வெளியே சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எக்ரி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே தெரியாது நிறைய பேத்துக்கு. சிமிலர்லி இந்த சிச்சுவேஷன் இஸ் மோர் ஆப்ளிகேபிள் டு மிடில் கிளாஸ் பீப்புள் wherein they cannot afford to have a maid. ஒரு maid இருந்ததுன்னா 2 பேத்தோட லைஃபுமே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கொஞ்சம் வந்து மீ டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கர்ஸ் ஆனாலும் சரி என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த சிச்சுவேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து விமனையே நம்பி இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட்ஸை பற்றி பேசினேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்குதுங்க. இது கம்ப்ளீட்டாக என்னோட தாட்ஸ், பெர்செப்ஷன்ஸ். உங்களோட தாட், உங்களோட பெர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வில் மீட் யூ அப் வித் அ ஃப்ரெஷ் வீடியோ. அன்டில் தென், டாட்டா, பை பை.